பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் செல்வம் கொடுக்கப்பட்டால் தவிர சமாதானம் அடைய மாட்டார்கள். அவர்களை நான் ஏழையாக்கி விட்டால் மார்க்கத்தில் அவர்கள் அதிகம் குழப்பத்தை உண்டாக்குவார்கள். மேலும் எனது அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் ஏழ்மையை கொடுக்கப்பட்டாலே தவிர சமாதானம் அடைய மாட்டார்கள். அவர்களை நான் செல்வந்தர்களாக்கிவிட்டால் அவர்கள் அதிகம் மார்க்கத்திற்கு குழப்பத்தை உண்டாக்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக கூறினார்கள். நூல் புகாரி. ஹதீஸை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சில பேர் பணம் கொடுத்தா அல்லாஹ் பணங்காசை ஒருத்தனுக்கு கொடுத்தா அவன் மார்க்கத்துல குழப்பத்தை உண்டாக்குவான். ஒரு சில பேர் ஏழ்மையிலேயே இருந்தா அவனும் மார்க்கத்துல குழப்பத்தை உண்டாக்குவான். இவன் பண திமிருல மார்க்கத்துல குழப்பத்தை உண்டாக்குவான். அவன் ஏழ்மையிலேயே இருக்கிறோம் என்பதனால என்ன செய்யணும்னு தெரியாம செய்வான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனால சில பேருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, ஒருத்தனை தப்பு செய்ய வைக்கணும்னு அல்லாஹ் தொடர்ந்து முடிவு பண்ணிட்டானா, அவனுக்கு என்ன செய்வான், பணங்காசுகளை அள்ளி கொடுத்து அவனை தொடர்ந்து தப்பு செய்வதற்கு அதுக்கு உண்டான வாசல்களை அல்லாஹ் திறந்து விட்டுருவான். அதனால நம்ம இந்த பணக்காரங்களா இருக்கக்கூடியவர்களை பார்த்து, இவெல்லாம் பணக்காரனா இருக்கிறானே, இவனுக்கெல்லாம் அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்கிறானே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடாது, போராமப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது சோதனை. நீ இதை வச்சு ஒழுங்கான வழியில செலவழிக்கிறியா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக வேண்டிய இறைவன் சோதனைக்காக எடுத்துக்கொள்ளவர்கள். நமக்கு அல்லாஹ்தஆலா ஏழ்மை நிலையில வச்சிருக்கான்னு வைங்க, நம்மளையும் அல்லாஹ் சோதிக்கிறான். நீ இந்த ஏழ்மை நிலையில ஒழுங்கா இருப்பியா, ஒழுங்கா இருக்கிறியா, இறைவனுடைய கடமைகளை செய்து கொண்டு இருக்கிறாயா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். ரெண்டு பேருக்குமே உண்டான சோதனை கூட தான். ஒருத்தனுக்கு கொடுத்து சோதிக்கிறான், ஒருத்தனுக்கு கொடுக்காம சோதிக்கிறான். யார் நம்ம ஜெயிக்கிறோமோ அவர்களுக்கு இந்த தலைமுறையில் இல்லாட்டினாலும் அடுத்தடுத்த தலைமுறையில் அல்லாஹ் தஆலா சிறந்த பாக்கியங்களை கொடுத்து சிறப்பாக அல்லாஹ் தஆலா வாழ வைப்பான். அதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டிருந்த போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றிருந்தேன். அப்பொழுது எனது கையை அவர்கள் மீது வைத்தேன். போர்வைக்கு மேலாக காய்ச்சலின் சூட்டை உணர்ந்தேன். அல்லாஹ்வின் தூதரே, இவ்வளவு கடுமையாக காய்ச்சல் அடிக்கிறதே என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக நபிமார்கள் இப்படித்தான் பன்மடங்கு சோதனைகள் சிரமங்களுக்கு உள்ளாகுவோம், அதேபோல் பன்மடங்காக கூலியும் வழங்கப்படுவோம் என்று கூறினார்கள். அப்பொழுது நான், அல்லாஹ்வின் தூதரே, மக்களில் அதிகமான சோதனைகளுக்கு உள்ளானவர்கள் யார் என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள்தாம் என்று கூறினார்கள். பிறகு யார் என்று கேட்டேன். பிறகு சாலிஹீன்கள். உங்களில் ஒருவர் வறுமையை கொண்டு சோதிக்கப்படுவார். எந்த அளவிற்கு என்றால், அவரிடத்தில் சாயம் போன ஒரே ஒரு சட்டையை தவிர வேறு எதையும் காண முடியாது. இன்னும் உங்களில் ஒருவர் சோதனைகளிலிருந்து மரணம் மூலமே ஓய்வு பெறுவார். அதாவது மரணிக்கும் வரை சோதனைகள் தொடரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் இப்னு மாஜா, ஹாக்கிம். இந்த ஹதீஸை கவனிச்சு பாருங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போறாங்க. உனக்க ரசூலுல்லாஹ் போத்திக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. போர்வைக்கு மேல கை வச்சு பார்க்குறாங்க, போர்வைக்கு மேல அனல் அடிக்குது. உடம்பினுடைய சூடு காய்ச்ச
அந்த போர்வைக்கு மேல பயங்கரமான சூடா இருக்கும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரோ தம்ம மேல கை வைக்கிறாங்கன்னு சொல்லி போர்வைய விலக்கிட்டு பார்த்தாக்கா, அபூ சயீத் அல்-குத்ரி. இப்ப அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, "யா ரசூலல்லாஹ், என்ன இவ்ளோ காய்ச்சல் அடிக்குது? நானும் எத்தனையோ பேருக்கு போய் பார்த்துருக்கேன், வந்திருக்கேன். நானும் காய்ச்சல்லாம் அனுபவப்பட்டுருக்கிறேன். இவ்வளவு காய்ச்சல் இல்லையே! இவ்வளவு சூடா இருக்கே உடம்பு. என்ன இது?" ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "நபிமார்கள் இப்படிதான் சோதிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு சோதனைகளும் நெறையா இருக்கும். அதுக்கான நன்மைகளும் நெறையா வழங்கப்படும்." என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, "வேற யாரு நபிமார்களுக்கு அதிகமாக சோதனைகள் செய்யப்படுவார்கள்?" சாலிஹீன்கள், நல்லவர்கள். யார் நல்ல மனுஷனா இருக்கிறானோ, அவன் அத்தனை பேரும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவான். என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சோதனைக்கு உள்ளாக்கப்படுவான் அப்படின்னா, அவன்கிட்ட ஒரே ஒரு சாயம் போன சட்டை தான் இருக்கும். சாயம் போன ஒரே ஒரு சட்டைய போட்டுக்கிட்டே பெரும்பகுதி நாட்கள, பெரும்பகுதி வருடங்கள கழிச்சிருப்பான். அந்த சாயம் போன சட்டைய மட்டுமே உடுத்தியிருக்கிற நிலைமையிலே கூட இறந்து போயிடுவான். மாற்று சட்டை இருக்காது. மாற்று வேட்டி இருக்காது. அந்த மாரி ஒருத்தன் வறுமையில இருப்பான். அவனுக்கு அந்த வறுமையிலேயே இருந்து இறந்தும் போயிடுவான். என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பார்க்குறோம்ல, அப்படிதான் நெறைய பேர் இருக்கிறாங்க. விவசாயிகள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறான். சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணும் முன்னேறதுக்கான வழியே தெரியல. அந்த கொடுமை தாழாம, அந்த வறுமை தாழாம, என்ன செய்யறதுன்னு தெரியாம செஞ்சுக்கிறாங்க. அந்த வகையில நம்ம பார்க்க போனோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதுல, ஏழ்மை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது, ரொம்ப கஷ்டமானது. ஆனா அந்த ஏழ்மையை தாங்கிக் கொண்டு வாழணும். அல்லாஹ்வுக்கு உகந்தவங்களா இருக்கணும். நேர்மையா நடந்துக்கணும். இறைவனுடைய கடமைகள பின்பற்றி வாழணும். அப்படிங்கிற எண்ணத்தோடவே ஒரு நபர் வாழ்வோமேயானால், இந்த தலைமுறை இல்லாட்டினாலும் அடுத்தடுத்த தலைமுறைகள்ல அல்லாஹ் என்ன செய்வான்? சிறப்பாக வாழ வைப்பான். அதனால இறைவனுடைய சோதனைகளை நம்ம சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக.